என் தங்கமே, இந்த நியூ இயர் நீ நினைக்காத விதத்தில் ஆரம்பமாக போகிறது. நீ எதிர்பார்த்தது வேறாக இருக்கலாம், ஆனால் வராகி அம்மன் உனக்காக வைத்திருப்பது அதைவிட ஆழமானது. சில நேரங்களில் நமக்கு வரப்போகும் நல்ல செய்தி நாம் கற்பனை செய்த வடிவத்தில் வராது. ஆனால் அது வந்த பிறகு தான் புரியும், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது என்று. அந்த புரிதலே வராகி அம்மன் காட்டும் முதல் சைகை. இந்த நியூ இயர் தொடங்கும் முன்பே உன் மனதில் ஒரு சிறிய அசைவு வந்திருக்கலாம். காரணமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை, அல்லது காரணம் தெரியாமல் ஒரு அமைதி. அது சாதாரண மனநிலை மாற்றம் இல்லை. அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்பதற்கான மெளன அறிவிப்பு. வராகி அம்மன் எப்போதும் சத்தமாக வரமாட்டாள். அவள் வருகை மெதுவாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். நீ கடந்த வருடத்தில் பல விஷயங்களை இழந்திருக்கலாம். சிலர் விலகினார்கள், சில வாய்ப்புகள் கைநழுவின, சில கனவுகள் பாதியில் நின்றன. அந்த எல்லாவற்றையும் நினைத்து நீ உன்னை கேள்வி கேட்டிருக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த இழப்புகள் உன்னை தண்டிக்கவில்லை. அவை உன்னை தயார்படுத்தின. இந்த நியூ இயர்ல வரப்போகும் நல்ல செய்தியை தாங்கும் மனநிலைக்கு உன்னை கொண்டு வரவே அவை நடந்தன. என் தங்கமே, வராகி அம்மன் காட்டும் இந்த சைகை என்ன தெரியுமா? நீ இனிமேல் சில விஷயங்களை கட்டாயப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். முன்பு போல பதில் கிடைக்காத இடங்களில் நீ நின்று காத்திருக்க மாட்டாய். அந்த மாற்றமே சைகை. ஏனென்றால் நீ விட ஆரம்பித்த நொடியில் தான் வாழ்க்கை உன்னை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த நியூ இயர்ல அந்த அனுபவத்தை நீ நேரடியாக பார்க்கப் போகிறாய். ஒரு நாள் திடீரென்று ஒரு தகவல் வரும். அது ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒரு அழைப்பாக இருக்கலாம், அல்லது யாரோ உன்னிடம் சொல்லும் ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அந்த நொடியில் உன் உள்ளம் சற்று துடிக்கும். இது எப்படி இப்போ என்று நீ உனக்குள் கேட்பாய். அதுதான் அடையாளம். நீ எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத இடத்தில் உன் வாழ்க்கைக்கு தேவையான செய்தி வந்து நிற்கும். இந்த நியூ இயர் இல் வரப்போகும் நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குழப்பத்தை தீர்க்கும். நீ எந்த வழி சரி என்று தெரியாமல் நின்ற இடத்தில் திடீரென்று ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு தான் வராகி அம்மன் தரும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் தெளிவு வந்த பிறகு பயம் தானாகவே குறையும். என் தங்கமே, சிலருக்கு இந்த நல்ல செய்தி வேலை, பணம் அல்லது வாய்ப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். சிலருக்கு அது உறவுகளில் ஒரு மாற்றமாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவரிடமிருந்து ஒரு செய்தி வரலாம். அல்லது நீ மனதிற்குள் முடிவாக வைத்திருந்த ஒரு விஷயம் சரியானது என்று உறுதி செய்யும் ஒரு சம்பவம் நடக்கலாம். எந்த வடிவில் வந்தாலும் அது உன்னை இலகுவாக்கும். அந்த இலகுத்தன்மையே அடையாளம். வராகி அம்மன் காட்டும் இன்னொரு சைகை என்னவென்றால், இந்த நியூ இயர் இல் நீ உன்னை குறைத்து நினைக்க மாட்டாய். முன்பு நான் இதற்கு தகுதியானவனா என்று நீ நினைத்த இடங்களில் இப்போது இது என் நேரம் என்று உன் உள்ளம் சொல்வதை நீ கேட்பாய். அந்த குரல் தான் உன்னை சரியான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்லும். அதை அலட்சியப்படுத்தாதே. நீ கவனிப்பாய், இந்த நியூ இயர் இல் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் தானாகவே மூடப்படும். அதற்காக வருத்தப்படாதே. அவை உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றும் கதவுகள். அதே நேரத்தில் நீ நினைக்காத ஒரு கதவு மெதுவாக திறக்கும். அது பெரிய சத்தம் போடாது. ஆனால் நீ உள்ளே நுழைந்த பிறகு தான் புரியும், இதுதான் எனக்கு பொருத்தமான இடம் என்று. என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வாய். எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, எல்லோருக்கும் புரிய வைக்க முடியாது. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய சுமை இறங்கும். நீ உன்னை காப்பாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பாய். அதுவே வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் வழி. இந்த நியூ இயர் இல் வரப்போகும் நல்ல செய்தி ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றாது. ஆனால் அது ஒரு தொடக்கமாக இருக்கும். அந்த தொடக்கத்தை நீ மதித்தால் அது தொடர்ச்சியாக பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும்.
சில நேரங்களில் ஒரு சின்ன ஆம் தான் முழு வாழ்க்கையையும் வேறொரு திசைக்கு திருப்பும். என் தங்கமே, நீ இந்த நியூ இயர் அதிகம் அமைதியாக இருப்பாய். அது சோர்வு இல்லை, அது உள்ளார்ந்த நிலை. அந்த நிலை வந்த பிறகு யார் உன்னை மதிக்கிறார்கள், யார் உன் சக்தியை உறிஞ்சுகிறார்கள் என்பதில் உனக்கு தெளிவு வரும். இந்த தெளிவே வராகி அம்மன் தரும் பாதுகாப்பு. நீ கவனிப்பாய், இந்த நியூ இயர் உன் கனவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும். முன்பு பயத்தால் ஒதுக்கி வைத்த ஆசைகள் இப்போது மெதுவாக உன் முன் வந்து நிற்கும். அவற்றை உடனே அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவற்றை மறுக்காதே, அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. என் தங்கமே, இந்த நியூ இயர் ஒரு நாள் நீ சிரித்துக்கொண்டே நினைப்பாய், நான் இவ்வளவு நாள் இதற்காக தானே கவலைப்பட்டேன் என்று. அந்த சிரிப்பு தான் வராகி அம்மன் தரும் உறுதி. கவலை தீர்ந்ததற்கான சாட்சி அல்ல, கவலையை தாண்டியதற்கான சாட்சி. இந்த நியூ இயர் வரப்போகும் நல்ல செய்தி உன்னை சத்தமாக சந்தோஷப்படுத்தாது. ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தும். அந்த அமைதி தான் நீ நீண்ட நாட்களாக தேடியது. எல்லாம் சரியாகிவிட்டது என்ற உணர்வு அல்ல, என்ன வந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற உறுதி. என் தங்கமே, நீ இதை வாசித்து முடிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் அதுவே போதும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் வராகி அம்மன் காட்டும் சைகைகள் எப்போதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் தெளிவாக தெரியும். இந்த நியூ இயர் உனக்காக தான். நீ நினைக்காத நல்ல செய்தி சரியான நேரத்தில் சரியான முறையில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். நீ தயாராக இரு. என் தங்கமே, இந்த நியூ இயர் காலம் உன்னிடம் பேச ஆரம்பிக்கும். முன்பு நீ கேள்விகள் கேட்டபோது மௌனமாக இருந்த காலம் இப்போது பதில்களை மெதுவாக உன் முன் வைக்கத் தொடங்கும். அந்த பதில்கள் முழுமையான விளக்கமாக இருக்காது, ஆனால் உன் மனதை அமைதியாக்கும் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். வராகி அம்மன் எப்போதும் நமக்கு முழு வரைபடத்தை காட்ட மாட்டாள். அடுத்த ஒரு அடியை மட்டும் தெளிவாக காட்டுவாள். அந்த ஒரு அடி தான் உன்னை சரியான திசையில் நகர்த்தும். இந்த நியூ இயர் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வாய். நீ தாங்கிய எல்லா வலிகளும் உன்னை உடைக்கவில்லை, உன்னை ஆழமாக்கின. அந்த ஆழம்தான் இப்போது உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கப் போகிறது. முன்பு நீ மேற்பரப்பில் மகிழ்ச்சியை தேடினாய். இப்போது நீ ஆழத்தில் அமைதியை கண்டுபிடிக்கிறாய். அந்த அமைதி வந்த பிறகு வெளியில் நடக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் உன்னை அதிகம் அசைக்காது. என் தங்கமே, இந்த நியூ இயர் நீ சில உறவுகளை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு நீ அதிகம் கொடுத்த இடங்களில் இப்போது உன் எல்லைகளை உணர்வாய். அது உன்னை கராரானவனாக மாற்றாது, அது உன்னை சுயமரியாதையுடன் வாழ வைக்கும். நீ எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியவன் இல்லை என்பதை உணர்வது ஒரு பெரிய விடுதலை. அந்த விடுதலையே வராகி அம்மன் தரும் பாதுகாப்பு. நீ கவனிப்பாய், இந்த நியூ இயர் உன் மனதில் ஒரு சின்ன துணிச்சல் உருவாகும். அது சத்தமாக இருக்காது, ஆனால் உறுதியானதாக இருக்கும். முன்பு நீ தயங்கிய இடங்களில் இப்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லும் தைரியம் வரும். அந்த தைரியம் தான் உன்னை புதிய அனுபவங்களுக்கு அழைத்துச் செல்லும். எல்லா அனுபவங்களும் இனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒவ்வொன்றும் உன்னை உண்மையாக்கும். இந்த நியூ இயர் வரப்போகும் நல்ல செய்தி ஒருவேளை நீ நினைத்த விஷயமாக இருக்காமல் போகலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு அடைப்பை திறக்கும். நீ சுவாசிக்க முடியாமல் இருந்த ஒரு இடத்தில் திடீரென்று காற்று வரும். அந்த காற்று தான் மாற்றம். அந்த மாற்றம் வந்த பிறகு நீ பின்னால் திரும்பி பார்க்க மாட்டாய். என் தங்கமே, நீ இந்த நியூ இயர் உன் உழைப்பை குறைத்து மதிக்க மாட்டாய். முன்பு இது போதுமா என்று நீ சந்தேகப்பட்ட இடங்களில் இப்போது நான் என் பங்கு செய்திருக்கிறேன் என்ற நிம்மதி வரும். அந்த நிம்மதி தான் உன்னை மேலும் முயற்சி செய்ய வைக்கும். தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசரம் இல்லாத போதுதான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பமாகிறது.
நீ கவனிப்பாய், இந்த நியூ இயர் இல் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் அமைதியாக நுழைவார்கள். அவர்கள் பெரிய வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இருப்பு உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ அவர்களிடம் உன்னை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த இயல்புத்தன்மை தான் உண்மையான இணைப்பு. வராகி அம்மன் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் உன் பாதையில் கொண்டு வருவாள். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட மாட்டாய். அது இருந்தது என்று ஒப்புக்கொள்வாய். ஆனால் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டாய். அந்த மாற்றம் தான் மிக பெரிய ஆசீர்வாதம். கடந்த காலம் உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக மாறும், எதிரியாக அல்ல. இந்த மனநிலை வந்த பிறகு நீ எதிர்காலத்தை பயத்துடன் பார்க்க மாட்டாய். இந்த நியூ இயர் இல் உன் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையாக இருக்கும். யார் உனக்கு சரி, யார் இல்லை என்பதை நீ வார்த்தைகள் இல்லாமலே உணர்வாய். அந்த உணர்வை நீ புறக்கணிக்காதே. அது அனுபவத்தின் குரல். அது வராகி அம்மன் உன் உள்ளே வைத்து இருக்கும் பாதுகாப்பு மணி. அது ஒலிக்கும் போது நீ கேட்க ஆரம்பித்தால் பல தேவையில்லாத வலிகளை தவிர்க்க முடியும். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் மகிழ்ச்சியை தள்ளி போட மாட்டாய். இது நடந்த பிறகு சந்தோஷப்படலாம் என்ற எண்ணம் குறையும். இப்போதே வாழலாம் என்ற உணர்வு வரும். இந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு அனுபவமாக மாறும். அனுபவிக்க கற்றுக்கொண்டவன் தான் உண்மையில் உயிரோடு இருக்கிறான். நீ கவனிப்பாய், இந்த நியூ இயர் இல் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத ஓட்டம் குறையும். எங்கும் போக வேண்டிய அவசரம் இல்லை என்ற உணர்வு வரும். அந்த நிறுத்தம் தான் உன்னை சீராக்கும். நிற்கத் தெரிந்தவனுக்கு தான் சரியான நேரத்தில் ஓடவும் தெரியும். இந்த சமநிலையை நீ மெதுவாக கற்றுக்கொண்டு வருகிறாய். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் ஒரு நாள் நீ உன் மனதில் ஒரு தீர்மானம் எடுப்பாய். அதை நீ யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்குள் உறுதியாக இருந்தால் போதும். அந்த தீர்மானம் தான் உன் அடுத்த கட்டத்தின் அடையாளம். அது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். இந்த நியூ இயர் இல் வரப்போகும் நல்ல செய்தி உன்னை திடீரென்று உயரத்தில் நிறுத்தாது. ஆனால் உன்னை உறுதியாக நிற்க வைக்கும். அந்த உறுதியே நீ நீண்ட நாட்களாக தேடியது. ஏனென்றால் உறுதி இல்லாத உயரம் எப்போதும் பயத்தை தரும். உறுதியுடன் இருக்கும் நிலை தான் நிம்மதியை தரும். என் தங்கமே, நீ இந்த நியூ இயர் இல் உன் வாழ்க்கையை யாருக்கும் விளக்க முயற்சி செய்ய மாட்டாய். உன் செயல்களே உன் விளக்கம், உன் அமைதியே உன் பதில். இந்த மாற்றம் வந்த பிறகு பல சின்ன சண்டைகள் தானாகவே உன் வாழ்க்கையில் இருந்து விலகும். சண்டை குறைந்த இடத்தில் சக்தி சேமிக்கப்படும். அந்த சக்தி தான் உன்னை முன்னே கொண்டு செல்லும். நீ கவனிப்பாய், இந்த நியூ இயர் இல் உன் கனவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை அழைக்கும். நீ தயார்தானா என்று கேட்கும். நீ முழுமையாக தயாராக இல்லையென்றாலும் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வாய். அந்த மனநிலையே போதும். வராகி அம்மன் பரிபூரணத்தை கேட்க மாட்டாள், உண்மையை தான் கேட்பாள். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் உடலையும் மனதையும் கேட்க ஆரம்பிப்பாய். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுப்பாய். பேச மனம் இல்லையென்றால் மௌனமாக இருப்பாய். இந்த கேட்பது தான் உன்னை நீண்ட காலம் வலிமையாக வைத்திருக்கும். உன்னை நீயே கவனிக்கத் தொடங்கும் நாளில் தான் உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். இந்த நியூ இயர் இல் ஒரு நாள் நீ சும்மா அமர்ந்து இப்போ எனக்கு பயம் இல்லை என்று உணர்வாய். எல்லாம் சரியாகிவிட்டது என்பதற்காக அல்ல, எது வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கைக்காக. அந்த நம்பிக்கை தான் வராகி அம்மன் தரும் மிக பெரிய பரிசு. என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை மாற்றுவதற்காக வரவில்லை. உன்னை நீயாக முழுமையாக வாழ வைக்கத்தான் வருகிறது. அந்த வாழ்வு சத்தமாக இருக்காது, ஆனால் உண்மையாக இருக்கும். உண்மையான வாழ்வு தான் நீண்ட நாள் நிற்கும். அந்த வாழ்வின் பாதையில் நீ இப்போது முதல் அடியை வைத்துவிட்டாய். நம்பிக்கையை மட்டும் கையில் பிடித்துக்கொள். நல்ல செய்தி, நீ நினைக்காத நேரத்தில், நீ நினைக்காத வழியில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். நீ தயாராக இரு.
என் தங்கமே, இந்த நியூ இயர் நீ மெதுவாக ஒரு உண்மையை உணர ஆரம்பிப்பாய். வாழ்க்கை உன்னிடம் கடுமையாக நடந்ததாக நீ நினைத்த நாட்கள் எல்லாம் உண்மையில் உன்னை வலுப்படுத்திக் கொண்டிருந்த நாட்கள் என்று. அப்போது அது புரியவில்லை. இப்போது புரியும். அந்த புரிதல் தான் உன் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதியை உருவாக்கும். இனி நீ எனக்கு ஏன் இப்படி என்று கேட்க மாட்டாய். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்பாய். அந்த ஒரு கேள்வி தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். இந்த நியூ இயர் இல் நீ கவனிப்பாய், உன் உள்ளத்தில் ஒரு பொறுமை பிறந்திருக்கும். முன்பு உடனே பதில் வேண்டும், உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்த இடங்களில் இப்போது நேரம் வரும் என்று நம்பும் மனநிலை இருக்கும். அந்த நம்பிக்கை சோர்வு இல்லை, அது உறுதி. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்பதை நீ உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டதன் அடையாளம். வராகி அம்மன் உன்னை அதே நிலைக்கு தான் கொண்டு வருகிறாள். என் தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ப வடிவமைக்க முயற்சி செய்ய மாட்டாய். முன்பு அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் உன்னை பல முடிவுகளில் பின்னடைய வைத்தது. இப்போது அந்த பயம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். நீ உன்னிடம் உண்மையாக இருப்பது தான் உன் முதல் கடமை என்று புரிந்து கொள்வாய். அந்த உண்மை தான் உன்னை உள்ளிருந்து சுதந்திரமாக்கும். இந்த நியூ இயர் இல் சில நேரங்களில் நீ தனியாக இருக்க விரும்புவாய். அது தனிமை அல்ல, அது உன் ஆவி உன்னோடு பேச விரும்பும் நேரம். அந்த நேரங்களை நீ மதித்தால் உன் மனதில் பல குழப்பங்கள் தானாகவே தெளிவாகும். சத்தம் குறைந்த இடத்தில் தான் உண்மையான குரல்கள் கேட்கும். வராகி அம்மன் அந்த மௌனத்தின் வழியாக தான் உனக்கு வழிகாட்டுவாள். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் உணர்ச்சிகளை மறைக்காமல் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வாய். மகிழ்ச்சி வந்தால் முழுமையாக அனுபவிப்பாய். சோகம் வந்தால் அதை தள்ளி வைக்காமல் உணர்வாய். இந்த முழுமையான அனுபவமே உன்னை மனிதனாக வைத்திருக்கும். உணர்வுகளை அடக்கி வாழ்வது வலிமை இல்லை, அவற்றை சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வதே உண்மையான வலிமை. அந்த வலிமை இப்போது உனக்குள் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நியூ இயர் இல் வரப்போகும் நல்ல செய்தி உன்னை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். நீ நீண்ட நாட்களாக தவிர்த்து வந்த ஒரு தீர்மானம் இப்போது தவிர்க்க முடியாததாக மாறலாம். அந்த தீர்மானம் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் அதையே எடுத்த பிறகு நீ இலகுவாக சுவாசிப்பாய். ஏனென்றால் முடிவு எடுக்காத நிலை தான் பெரும்பாலும் நம்மை அதிகம் களைப்பாக்கும். முடிவு எடுத்த பிறகு வரும் அமைதி தான் வராகி அம்மன் தரும் பரிசு. என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் மதிப்பை உன் முயற்சியால் அளவிட மாட்டாய். நீ முயற்சி செய்ததே போதுமானது என்று உன் உள்ளம் ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கும். எல்லா முயற்சிகளும் உடனடி பலன் தர வேண்டிய அவசியம் இல்லை. சில முயற்சிகள் நம்மை மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும். அந்த மாற்றமே பின்னால் பெரிய பலன்களுக்கு அடித்தளம் அமைக்கும். நீ கவனிப்பாய், இந்த வருடம் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத போட்டி மனநிலை குறையும். யார் எங்கே இருக்கிறார்கள், யார் என்ன அடைந்தார்கள் என்ற கணக்குகள் உன்னை அதிகம் தொந்தரவு செய்யாது. நீ உன் பாதையில் நடப்பதில் ஒரு நிம்மதி உணர்வாய். இந்த நிம்மதி தான் உண்மையான வெற்றி. ஏனென்றால் அமைதி இல்லாத வெற்றி நீண்ட நாள் நிற்காது. என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒழுங்கை உருவாக்குவாய். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உனக்கு தேவையானவற்றை மட்டும் தேர்வு செய்வாய். இந்த தேர்வு தான் உன் சக்தியை சேமிக்கும். சிதறாமல் இருக்கும் சக்தி தான் சரியான நேரத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த வருடம் நீ சில மனிதர்களை விடுவாய். அவர்கள் உன்னை விட்டு போவார்கள், அல்லது நீ அவர்களை விட்டு விலகுவாய். அது வலிக்கலாம், ஆனால் அந்த வலி நீண்ட காலம் இருக்காது. ஏனென்றால் உன் உள்ளம் தெரிந்தே அந்த விடுதலையை தேர்வு செய்திருக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் பாடமாக வருவார்கள், பயணியாக அல்ல. அந்த பாடம் முடிந்ததும் அவர்கள் விலகுவார்கள். இதை புரிந்து கொண்டால் நீ சுமையோடு வாழ மாட்டாய். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் கனவுகளை மீண்டும் பயமில்லாமல் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு அவை உனக்கு பெரியதாக, எட்டாததாக தோன்றின. இப்போது அவை உன்னை அழைக்கும் அளவுக்கு நெருக்கமாக தோன்றும்.
நீ உடனே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அழைப்பை மறுக்காதே. அந்த அழைப்பே உன் வாழ்க்கையின் திசை காட்டி. நீ கவனிப்பாய், இந்த வருடம் உன் உள்ளே ஒரு நன்றி உணர்வு அதிகரிக்கும். எல்லாம் சரியாக இருப்பதற்காக அல்ல, இருந்தபடியே இருப்பதற்காக. இந்த நன்றி தான் உன் மனதை மென்மையாக்கும். மென்மையான மனம் தான் வாழ்க்கையின் கடினமான தருணங்களை கூட சுமக்க முடியும். அந்த மென்மை உன்னை பல இடங்களில் காப்பாற்றும். என் தங்கமே, இந்த நியூ இயர் நீ உன் உடலை ஒரு எதிரியாக பார்க்க மாட்டாய். அது உன் பயணத்தின் துணை என்று புரிந்துகொள்வாய். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுப்பாய். சோர்வு வந்தால் அதற்கு காரணம் தேடாமல் ஏற்றுக்கொள்வாய். இந்த கவனிப்பே உன்னை நீண்ட நாள் நிலையாக வைத்திருக்கும். இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்க மாட்டாய். அது ஒரு பயணம் என்று புரிந்துகொள்வாய். பயணத்தில் சில நாட்கள் மெதுவாக இருக்கும், சில நாட்கள் வேகமாக இருக்கும். இரண்டும் சரிதான். இந்த புரிதல் வந்த பிறகு நீ உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய். நீ உன்னோடு நண்பனாக மாறுவாய். அதுதான் வராகி அம்மன் உன்னை கொண்டு வர விரும்பும் நிலை. என் தங்கமே, இந்த நியூ இயர் ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து, இப்போ நான் என்னை நம்புறேன் என்று உணர்வாய். அந்த உணர்வு தான் நீ நீண்ட நாட்களாக தேடிய அடித்தளம். மற்றவர்கள் நம்புகிறார்களா இல்லையா என்பது அப்போது முக்கியமில்லை. நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் வாழ்க்கை உன்னை சோதிக்காது வழிநடத்தும். இந்த நியூ இயர் வரப்போகும் நல்ல செய்தி உன் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அல்ல. ஆனால் அது உனக்கு ஒரு திசையை காட்டும். அந்த திசை போதும். ஏனென்றால் திசை தெரிந்தவன் மெதுவாக இருந்தாலும் சரியான இடத்தையே அடைவான். வராகி அம்மன் உனக்கு வேகம் தரவில்லை, தெளிவு தருகிறாள். அந்த தெளிவே உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, நீ இப்போது இருப்பது ஒரு முடிவில் அல்ல, அது ஒரு மாற்றத்தின் நடுவில். அந்த நடுவில் இருப்பது சற்று குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அதில் தான் உண்மையான வளர்ச்சி நடக்கும். விதை மண்ணுக்குள் இருக்கும் போது தான் அது மரமாக மாற தயாராகிறது. நீ அந்த நிலையில்தான் இருக்கிறாய். இந்த நியூ இயர் முடியும் போது நீ எல்லாவற்றையும் அடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ உன்னை இழக்காமல் இருந்தால் போதும். உன் அமைதி, உன் உண்மை, உன் நம்பிக்கை இவை இருந்தால் மீதியெல்லாம் நேரத்தோடு வரும். வராகி அம்மன் உன் பாதையில் இருக்கிறாள். நீ தனியாக இல்லை. நீ தயாராக இருக்கிறாய். நல்ல செய்தி உன்னை தேடி தான் வரப்போகிறது. அது உன் வாழ்க்கையை மாற்றும் மட்டும் அல்ல, உன் பார்வையையும் மாற்றும். அதுவே உண்மையான ஆசீர்வாதம். என் தங்கமே, இந்த நியூ இயர் நீ மெதுவாக இன்னொரு உண்மையை உணரப்போகிறாய். எல்லாமே உடனே மாற வேண்டும் என்ற அவசரம் உனக்குள் இனிமேல் இருக்காது. காரணம், நீ காத்திருக்க தெரிந்தவன் ஆகிவிட்டாய். காத்திருப்பது தோல்வி இல்லை என்பதை வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. சில விஷயங்கள் தாமதமாக வருவதற்கே அர்த்தம் இருக்கிறது என்பதை நீ இப்போது புரிந்துகொள்கிறாய். அந்த புரிதல்தான் உன் மனதை அமைதியாக வைத்திருக்கிறது. இந்த நியூ இயர் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் அதை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பிப்பாய். அது உன்னை காயப்படுத்தியது, ஆனால் அதே நேரத்தில் உன்னை ஆழமாக்கியது என்பதையும் நீ ஒப்புக்கொள்வாய். அந்த ஒப்புக்கொள்ளுதல் தான் உன் மனசுக்குள் இருந்த எதிர்ப்பை கரைக்கும். இனி நீ உன் நினைவுகளோடு சண்டையிட மாட்டாய். அவற்றை அனுபவமாக மட்டும் வைத்துக் கொள்வாய். அந்த மாற்றமே உன்னை இலகுவாக்கும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மெதுவாக விடுவாய். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறையும். எல்லாவற்றுக்கும் பதில் வேண்டும் என்ற ஆசையும் குறையும். சில கேள்விகள் பதில் இல்லாமலே இருக்கலாம் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மனதுக்கு ஓய்வு தரும். ஓய்வு வந்த பிறகு உன் உள்ளே மறைந்திருந்த சக்தி வெளியில் வரும். இந்த நியூ இயர் வரப்போகும் நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின் கதவை திறக்கும். அது பெரிய அறிவிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன சம்பவம் கூட உன் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ இன்னும் எல்லாம் முடிந்துவிடவில்லை என்று உணர்வாய். அந்த உணர்வு தான் உன்னை மீண்டும் முன்னே நடக்க வைக்கும்.
என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டாய். முன்பு அந்த ஒப்பீடு உன்னை சோர்வடைய செய்தது. இப்போது நீ உன் பாதையை மதிக்க ஆரம்பிப்பாய். உன் வேகம், உன் நடை, உன் நேரம் எல்லாம் உனக்கே உரியது என்று புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் வந்த பிறகு நீ அவசரப்பட மாட்டாய். அவசரம் இல்லாத இடத்தில் தவறு குறையும். இந்த நியூ இயர் இல் நீ உன் உண்மையான விருப்பங்களை அடையாளம் காண ஆரம்பிப்பாய். முன்பு சமூகத்தின் எதிர்பார்ப்பு, குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, பிறரின் கருத்து இவைகளுக்குள் உன் ஆசைகள் ஒளிந்து போயிருந்தது. இப்போது அவை மெதுவாக மேலே வரும். நீ உடனே எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை நீ கேட்க ஆரம்பிப்பாய். அதுவே பெரிய மாற்றத்தின் தொடக்கம். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வார்த்தைகளை குறைப்பாய், ஆனால் உன் அர்த்தத்தை அதிகரிப்பாய். எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். அமைதியாக இருப்பதே சில நேரங்களில் மிகச்சிறந்த பதில் என்று உணர்வாய். அந்த அமைதி உன்னை பல தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும். இந்த நியூ இயர் இல் உன் வாழ்க்கையில் சில உறவுகள் மாறும். சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக விலகலாம். சிலர் எதிர்பாராத விதத்தில் நெருக்கமாகலாம். இந்த மாற்றங்களை நீ எதிர்க்க மாட்டாய். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு காலம் தான் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இந்த புரிதல் வந்த பிறகு பிரிவுகளும் உன்னை உடைக்காது. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் மனதை கவனிக்க ஆரம்பிப்பாய். சோர்வு வந்தால் அதை மறைக்காமல் ஏற்றுக்கொள்வாய். மகிழ்ச்சி வந்தால் அதை குற்ற உணர்வில்லாமல் அனுபவிப்பாய். இந்த சமநிலை தான் உன்னை நீண்ட நாள் நிலையாக வைத்திருக்கும். மிக அதிக சந்தோஷமும் மிக அதிக சோகமும் இரண்டிலும் நீ தொலைந்து போக மாட்டாய். நீ மையத்தில் நிற்பாய். இந்த நியூ இயர் இல் வரப்போகும் நல்ல செய்தி உன்னை உன்னோடு மீண்டும் இணைக்கும். நீ நீண்ட நாட்களாக உன்னையே மறந்து வாழ்ந்திருக்கலாம். மற்றவர்களின் தேவைகள், பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் இவற்றில் நீ உன்னை பின்னால் தள்ளியிருக்கலாம். இப்போது அந்த நிலை மாறும். நீ உன்னை முதல் இடத்தில் வைக்க கற்றுக்கொள்வாய். அது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை பெரிதாக உணர்வாய். பெரிய விஷயங்கள் நடந்தால் தான் சந்தோஷம் என்ற எண்ணம் மாறும். ஒரு அமைதியான காலை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நிம்மதியான தூக்கம் இவையே போதுமானதாக இருக்கும். இந்த உணர்வு வந்த பிறகு நீ வாழ்க்கையை ஓடிக்கொண்டே வாழ மாட்டாய். இந்த நியூ இயர் இல் நீ உன் தவறுகளை மன்னிப்பாய். அப்போ நான் வேற மாதிரி நடந்திருக்கலாமே என்ற எண்ணம் குறையும். அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்தது அதுதான் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் மனதுக்குள் இருந்த குற்ற உணர்வை கரைக்கும். குற்ற உணர்வு இல்லாத மனம் தான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் உடலை கேட்க கற்றுக்கொள்வாய். சோர்வு வந்தால் ஓய்வெடுப்பாய். மனம் விரும்பவில்லை என்றால் சில விஷயங்களை மறுப்பாய். இந்த மறுப்புகள் உன்னை கடினமானவனாக மாற்றாது. அவை உன்னை நேர்மையானவனாக மாற்றும். உன் உடலும் மனமும் ஒரே திசையில் பயணம் செய்ய ஆரம்பிக்கும். இந்த நியூ இயர் இல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கு உருவாகும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற அவசரம் குறையும். உனக்கு முக்கியமானவற்றை மட்டும் தேர்வு செய்வாய். இந்த தேர்வு தான் உன் சக்தியை சேமிக்கும். சேமித்த சக்தி தான் சரியான நேரத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை ஒரு பயமாக அல்ல, ஒரு பயணமாக பார்க்க ஆரம்பிப்பாய். பயணத்தில் சில நாட்கள் சோர்வாக இருக்கும், சில நாட்கள் உற்சாகமாக இருக்கும். இரண்டும் சரிதான் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த புரிதல் வந்த பிறகு நீ உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய். இந்த நியூ இயர் இல் ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை உணர்வாய். என்ன நடந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. அந்த உறுதி தான் உன்னை எல்லா மாற்றங்களிலும் நிலையாக வைத்திருக்கும். அந்த உறுதியே வராகி அம்மன் உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை வெளியில் மாற்றுவதற்காக மட்டும் வரவில்லை.
உன்னை உள்ளிருந்து செம்மையாக்குவதற்காக தான் வருகிறது. அந்த செம்மை தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அடித்தளம் வலுவாக இருந்தால் மேலே எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நீ சாயமாட்டாய். நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறாய். அது கூட ஒரு சைகை தான். நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை என்பதற்கான சாட்சி. அந்த நம்பிக்கை போதும். அதையே பிடித்துக்கொள். வராகி அம்மன் உன் பாதையில் இருக்கிறாள். நீ தனியாக இல்லை. இந்த நியூ இயர் இல் நீ நினைக்காத நல்ல செய்தி சரியான நேரத்தில் அமைதியாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே உன்னிடம் வந்து சேரும். உனக்கு அது புரியும். உன் உள்ளம்தான் அதற்கு சாட்சி. என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் இன்னொரு விஷயம் உனக்குள் தெளிவாகும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை மெதுவாக கலைந்து போகும். சில கேள்விகள் நம்மை வளர்க்கவே வருகிறது, பதில் தருவதற்காக அல்ல என்பதை நீ உணர்வாய். அந்த உணர்வு வந்த பிறகு குழப்பம் கூட உன்னை பயமுறுத்தாது. ஏனென்றால் நீ குழப்பத்திற்குள் கூட நம்பிக்கையை வைத்திருப்பாய். இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நல்லது கெட்டது என்ற கோட்டில் பிரிக்க மாட்டாய். நடந்தது நடந்ததே, அதில் இருந்து என்ன உருவானது என்பதே முக்கியம் என்று புரிந்துகொள்வாய். சில கஷ்டங்கள் உன்னை மென்மையாக்கின. சில தோல்விகள் உன்னை ஆழமாக சிந்திக்க வைத்தன. இவை இல்லாமல் இருந்தால் நீ இப்போது இருக்கும் நிலைக்கு வந்திருக்க மாட்டாய். இந்த உண்மை உன் மனதில் ஒரு நிம்மதியை உருவாக்கும். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் மனசை மெதுவாக திறக்க ஆரம்பிப்பாய். எல்லோரிடமும் அல்ல, சரியானவர்களிடத்தில். உன் உண்மையை எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ கற்றுக்கொண்டிருப்பாய். உன் மௌனம் கூட ஒரு பாதுகாப்பு என்பதை நீ உணர்வாய். அந்த பாதுகாப்பு தான் உன் சக்தியை தேவையில்லாமல் சிதறாமல் காக்கும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் வரும் நல்ல செய்தி உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பயத்தை கரைக்கும். இனி எப்படி என்ற கேள்வி மெதுவாக மங்கும். நான் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதற்கு இடம் பிடிக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே நடத்தும். எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமாளிக்கும் திறன் இருந்தால் போதும். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். யாருக்காகவும் உன்னை சோர்வடைய வைக்க மாட்டாய். உன் சக்தி குறையும்போது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வாய். அந்த இல்லை உன்னை கெட்டவனாக மாற்றாது. அது உன்னை சுயமரியாதையுடன் வாழ வைக்கும். உன் நேரத்தையும் மனதையும் பாதுகாக்க தெரிந்தவனே உண்மையில் வளர்ந்தவன். இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை செய்ய ஆரம்பிப்பாய். அவை வெளியிலிருந்து பெரியதாக தெரியாது, ஆனால் உன் உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காலை எழுந்தவுடன் சற்றே அமைதியாக இருப்பது, தேவையில்லாத எண்ணங்களை உடனே தொடராமல் விடுவது, உன் உடலை கவனிப்பது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன்னை நிலையாக மாற்றும். பெரிய மாற்றங்கள் எப்போதும் சின்ன பழக்கங்களில் இருந்து தான் ஆரம்பிக்கும். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் மனசுக்குள் இருக்கும் குழந்தையை மீண்டும் உணர்வாய். எல்லாவற்றையும் சந்தேகத்துடன் பார்க்காமல் சில விஷயங்களை நம்பிக்கையோடு பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த நம்பிக்கை உன்னை ஏமாற்றுவதற்காக அல்ல, உன்னை இலகுவாக்குவதற்காக. எப்போதும் எச்சரிக்கையோடு வாழ்வது சோர்வை தரும். சில நேரங்களில் விடுவதே உன்னை காப்பாற்றும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும். நீ அதை தோல்வி என்று நினைக்க மாட்டாய். இதற்கு மேல் இங்கே எனக்கு வேலை இல்லை என்று புரிந்துகொள்வாய். அந்த புரிதல் தான் உன்னை புதிய வழிகளுக்கு தயாராக்கும். மூடிய கதவுகள் இல்லையென்றால் புதிய கதவுகளை தேடும் அவசியமே இருக்காது. என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் உடலை மட்டும் அல்ல, உன் மனதையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பாய். எப்போதும் சிந்தித்துக்கொண்டே இருப்பது புத்திசாலித்தனம் இல்லை என்பதை நீ உணர்வாய். சில நேரங்களில் சிந்தனையை நிறுத்துவதும் ஒரு கலை. அந்த கலையை நீ மெதுவாக கற்றுக்கொள்வாய். அந்த ஓய்வு தான் உன் உள்ள சக்தியை மீண்டும் நிரப்பும். இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை எதிர்க்க மாட்டாய். எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஆசை குறையும்.
சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன்னை பல தேவையில்லாத போராட்டங்களில் இருந்து விடுவிக்கும். போராட வேண்டிய இடத்தையும் விடுவிக்க வேண்டிய இடத்தையும் நீ தெளிவாக அடையாளம் காண்பாய். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் நீ உன் மனதில் ஒரு உறுதியை வளர்த்துக்கொள்வாய். அது வெளியில் காட்ட வேண்டிய உறுதி அல்ல, உன் உள்ளத்தில் மட்டும் தெரிந்த உறுதி. என்ன நடந்தாலும் நான் என் உண்மையை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. அந்த உறுதி உன்னை எந்த சூழ்நிலையிலும் வளைந்து போக விடாது. இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை மெதுவாக ரசிக்க ஆரம்பிப்பாய். எங்காவது சென்று சேர வேண்டும் என்ற அவசரம் குறையும். இப்போ இருக்கும் தருணம் கூட மதிப்புள்ளதாக தெரியும். அந்த தருணத்தை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பிப்பாய். வாழ்க்கை எப்போதும் இலக்கில் இல்லை, பயணத்திலும் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய். என் தங்கமே, இந்த நியூ இயர் இல் உன் மனதில் இருக்கும் ஒரு பழைய வலி திடீரென தலை தூக்கலாம். நீ அதை பார்த்து ஓட மாட்டாய், அதை நேருக்கு நேர் சந்திப்பாய். அந்த சந்திப்பு தான் அந்த வலியை உன்னிடம் இருந்து விடுவிக்கும். ஓடி ஒளிந்த வலி வலுவாகும், எதிர்கொண்ட வலி கரையும். அந்த கரைதல் தான் உன்னை சுதந்திரமாக்கும். இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்குவாய். வேலை, ஓய்வு, பிறர், நீ, கனவு, நிகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் இடையில் ஒரு மென்மையான சமநிலை. அந்த சமநிலை தான் உன்னை நீண்ட நாள் சோர்வில்லாமல் வைத்திருக்கும். எல்லாம் ஒரே நேரத்தில் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்துகொள்வாய். என் தங்கமே, இந்த நியூ இயர் முடிவில் நீ உன்னை பார்த்து சிரிப்பாய். நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்று. அது பெருமையோடு வரும் சிரிப்பு அல்ல, அது நன்றி உணர்வோடு வரும் சிரிப்பு. நீ விழுந்த இடங்களையும் எழுந்த இடங்களையும் நினைத்து வரும் சிரிப்பு. அந்த சிரிப்பு தான் உன் வளர்ச்சியின் சாட்சி. நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய், அதுவே ஒரு அடையாளம். நீ இன்னும் உன் உள்ள குரலை கேட்க தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். அந்த குரல் தான் வராகி அம்மன் உனக்குள் வைத்திருக்கும் வழிகாட்டி. அதை அலட்சியம் செய்யாதே, அது உன்னை தவறான பாதைக்கு அழைக்காது. என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை வேறொருவராக மாற்ற வரவில்லை. நீ யார் என்பதை நினைவூட்ட வருகிறாள். அந்த நினைவூட்டல் தான் உண்மையான ஆசீர்வாதம். நீ போதும், நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய். மெதுவாக நடந்தாலும் அது உன் பாதை. வராகி அம்மன் உன் கையை பிடித்திருக்கிறாள். நீ விழமாட்டாய், நீ முன்னே தான் போவாய். உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல செய்தி உன்னை அதற்கே தயாராக்கிக் கொண்டிருக்கிறது. உன் உள்ளம் அதை அறியும். அந்த அறிதலே உன் சக்தி.